ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கேமர்ஸ் பாட் மற்றும் ட்ரீம் பாய். வர ஃப்ரீ ஈவெண்ட்ஸும் வர ஃப்ரீ ரிவார்ட்ஸும் எப்படி எடுக்குதுன்னு தாங்க பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். இன்னமும் வர ஈவெண்ட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் பாருங்கள், ஃபஸ்ட்டு அடுத்த ஹீரோய்க்கு பண்டில் வந்து இதுதாங்க. சிஎஸ் ரேங்க்டுக்கு அடுத்த வர பண்டில் இதுதாங்க. இந்த ஒரு பண்டில் தான் அடுத்த சிஎஸ்க்கு வருது. இது ஒன்றும் டவுசர் நல்லா இருக்கு. டவுசரு ஷர்ட் மட்டும் தாங்க இதுக்கு நல்லா இல்லை. அடுத்தது இந்த முடியும் இந்த இதுதாங்க கண்ணாடி தான் நல்லா இருக்கு. அடுத்தது இந்த எஸ்விடி தாங்க. இந்த எஸ்விடி வந்து ரொம்ப நாள் கழிச்சு நம்ம கேம்குள்ள ஸ்கின்னு விட்டுருக்கா இது ஃப்ரீயா. ஆனால் எனக்கு ஒன்றும் அந்தளவுக்கு பிடிக்கலங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தது பாருங்கள், இந்த பேண்ட் ஸ்கின் தாங்க. அடுத்தது இந்த பேண்ட் ஸ்கின் கீழே இருக்க பேனர்ஸ் இது தாங்க விடுறான். அடுத்தது நீங்கள் பாருங்கள், இந்த லக்கி வவுச்சர்ஸ் வச்சுட்டு புதுசாக நிறைய எடுக்கலாம். அந்த லக்கி வவுச்சர் வந்து நமக்கு வந்து இப்படி விடுவானா, நம்ம வந்து இப்போது 12 days விளையாண்டிங்கன்னா 12 வவுச்சர்ஸ் தருவோம். அந்த மாதிரி இல்லை லாகின் 1க்கு இன்னைக்கு லாகின் பண்ணால் 1, நாளைக்கு லாகின் பண்ணால் 2, அந்த மாதிரி தான் தருவாங்க. வவுச்சர் வச்சு நிறைய பண்டில்ஸும் எடுக்கலாங்க. அந்த வவுச்சர் 1 வவுச்சர் 2ன்னு இந்த பண்டில் தாங்க நீங்கள் வாங்கலாம். இது வந்து சூப்பர் எஃபெக்டாக போட்டிருக்கான். இப்போ காமிக்கிற எந்த வவுச்சர் வச்சு தான் நம்ம அதை வாங்க முடியும். அடுத்து இதுக்கு வந்து நம்ம இந்த ஓல்டு இது ரொம்ப நாளுக்கு விட்டான், ரொம்ப நாளுக்கு முன்னாடி விட்டுருந்த இந்த வவுச்சரை. அடுத்து இந்த 4 வவுச்சர் இன்னும் தெரியல. இன்னும் அவங்க ஏதோ புதுசாக விட்டுருக்காங்க. ஏதோ புது பெரிய ஈவெண்ட்டில் தான் இதை விடுவான்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு நம்ம கேமுக்குள்ளே நிறைய லக்கி ராயல்ஸ்லாம் வரப்போகுதுன்னு தெரிஞ்சுக்கோங்க மக்களே. இந்த வவுச்சரை பார்த்தே உங்களுக்கு தெரியலண்ணே, அது தெரிஞ்சுக்கோங்க மக்களே. அடுத்த கர்டோஸ் கேரக்டரை பற்றி பார்க்கலாம் வாங்க. இந்த அபிலிட்டி வந்து டேமேஜ் தருந்தாங்க. நமக்கு வந்து 2 secondsக்கு 2 EP ஏறும் வேறு. அடுத்தது ஒன்றும் இல்லை, நமக்கு வந்து டேமேஜ் ஜாஸ்தியாக விழுங்க, அதால் டக்குன்னு வெஸ்ட்டை உடைக்கலாம். இந்த வீடியோ பாருங்கள், எபிலிட்டி இருக்க போது இப்படி, எபிலிட்டி இல்லாத போது இப்படின்னு. இந்த கேரக்டர் ஒன்று அந்த சூப்பரான நல்லா இருக்குங்க இந்த கேரக்டர். ஆனால் நம்மளுக்கு வந்து தேவை. இந்த கேரக்டர் ஒன்று அந்தளவுக்கு நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது, சூப்பரான கேரக்டரு பாருங்கள். அடுத்தது நமக்கு ஃப்ரீ ரிவார்ட்ஸ் வந்து பார்க்கலாம். அடுத்து இந்த பண்டில் தாங்க. இந்த பண்டிலுக்கு ஓட போது பார்த்துக்கோங்க, பின்னாடி அது இந்த மாதிரி இது பறக்குது. இந்த பண்டில் வந்து நமக்கு சூப்பராக இருக்குண்ணே. ஃப்ரீ ரிவார்ட் தாங்க இது, ஃப்ரீயாக வாங்க, நீங்கள் கண்டிப்பாக வாங்கி ஆகணும் இந்த பண்டிலில். ஒரு ஃப்ரீ பண்டில். இந்த பேக் பேக்கும் கண்டிப்பாக ஃப்ரீயாக தான் கிடைக்கும். 7th anniversary ஈவெண்ட்டில் இந்த பண்டில்ஸ்லாம் விடுவான். 7th anniversary நல்லா பிரம்மாண்டமாக தான் கன்ஃபார்ம் செய்வான். ஃப்ரீ ஃபயர் இந்தியா 7th anniversary விடுவான். அப்புறம் இந்த ரொம்ப நாள் கழிச்சு AWM கன் ஸ்கின் ஃப்ரீயாக விடுவான். இதாங்க அந்த AWM கன் ஸ்கின்னு. ரொம்ப நாள் கழிச்சு ஃப்ரீயாக விட்டுருக்க அந்த AWM கன் ஸ்கின்னு. பாருங்க, AWM கன் ஸ்கின்னு சூப்பராக விட்டுருக்க. அது ஃப்ரீயாக விட்டுறான்னா பரவாயில்ல, நம்ம நல்லா தான் சொல்லலாம். அடுத்து இங்கே பாருங்க, இந்த பேரகனுக்கு இந்த கத்தி பார்த்தீங்களா, அதுக்கு ஆனது. அது அந்த காலத்து கத்தி மாதிரியே தான் இருக்குது. வாங்க அடுத்தது இந்த பேட்டு தாங்க. இந்த பேட்டு நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது, ஆனால் நல்லா தான் இருக்குது. இந்த ஈவெண்ட்டு சைலன்ஸ் தாங்க. இந்த ஈவெண்ட்டு சைலன்ஸான ஈவெண்ட்டு தான். இந்த ஈவெண்ட் பேர் சைலன்ஸ். எல்லாத்துலேயும் போய் பாருங்க, கேஸ் ஆஃப் சைலன்ஸ் லூட் பாக்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு. எல்லாத்துலேயும் சைலன்ஸ்னு போட்டிருக்கு. இது பாருங்களேன், சூப்பராக செஞ்சுருக்கான். அடுத்தது இந்த ஸ்கேட்டிங் போர்டு தாங்க. ஸ்கேட்டிங் போர்டு கீழே பேனர் இருக்குண்ணா, அந்த பேனர் தான். இந்த பேனர் பார்த்தீங்களா, பேனர் நல்லாயிருக்கு, ஆனால் ஸ்கேட்டிங் போர்டு அளவுக்கு இல்லை. அடுத்து இந்த நான் காமிக்கிறேன் பார்த்தீங்களா, இந்த பேனர்ஸ் தாங்க அடுத்த ஃப்ரீயாக தருவான். அதுக்கப்புறம் ஒரு எமௌண்ட் தாங்க. இந்த எமௌண்ட் தாங்க நான் சொன்ன எமௌண்ட்டு. இது நம்மளுக்கு எப்படி விடுவான்னு தெரியல. அடுத்தது இந்த ஈவோ கன் ஸ்கின் தாங்க. இந்த ஈவோ கன் ஸ்கின் தாங்க ஃப்ரீயாக தரமாட்டான். யாராவது ஃப்ரீயாக தருவானா ஈவோ கன் ஸ்கின்னை? அடுத்தது பாருங்க, இதுக்கு சூப்பரான லுக்கு தந்து நல்லா இது செஞ்சுருக்கான். நம்மளால இதுவுமே சொன்ன மாதிரி கில்லிங் எஃபெக்ட்டு, கில்லிங் அனௌன்ஸ்மெண்ட்டு. இது வந்து இந்த கன்னுக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த கன் நான் சொல்லலை, நீங்கள் இது வந்து இந்த கன்னுக்கான கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
இந்த கில்லிங் எஃபெக்ட் அந்த அளவுக்கு ஒன்றும் நல்லா இல்லை. ஆனால் நம்ம நல்லா இருக்கும் சொல்ல. ஃபயரிங் எஃபெக்ட் நீங்கள் டாப் அப் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் இந்த கன் ஸ்கின்னை வாங்குங்க. சூப்பராக அட்டகாசமாக செஞ்சுருக்கான். ஆனால் அந்த லுக்கா இல்லைடா, லுக்கா இல்லைங்க, அந்த அளவுக்கு நம்ம சொல்கிற மாதிரி லுக்கா இல்லை. அடுத்து இந்த இதுதாங்க, இதுதான் இந்த கன்னுக்கானது. நீங்களே சொல்லுங்க இந்த கன்னு நல்லா இருக்குதா இல்லையான்னு. அடுத்தது நம்ம இந்த இதுதாங்க பார்க்க போகிறோம். இதான் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த அனிமேஷன் தான். இதுன்னா அந்த அளவுக்கு எமௌண்ட் நல்லான்னு தோணுது. அந்த அளவுக்கு இது இல்லை, ஆனால் ஏகே அளவுக்குலாம் இல்லை. அடுத்து இந்த இதுதாங்க, இது வந்து டாப் அப் ஈவெண்ட்டில் கண்டிப்பாக விடுவான். இப்போ 400 டைம்ஸ் டாப் அப் பண்ணால் இது ஃப்ரீயாக தரும், இது ஃப்ரீயாக தரும் அப்படின்னு போடுவாங்க. இந்த க்ளூ வால், இந்த பேக்கு, இந்த டெத் பாக்ஸ் தாங்க ஃப்ரீயாக தரான். பார்த்துக்கோங்க, இதுதான் அடுத்து டாப் அப் ஈவெண்ட்டுக்கான தரப்போகுது. அடுத்தது இந்த ஸ்கார் கன் ஸ்கின் தாங்க, கட்டானா ஸ்கார் தாங்க, சூப்பராக செஞ்சுருக்கான் ஸ்கார் கன் ஸ்கின்னு. அடுத்தது இந்த ஸ்கார் கன் ஸ்கின் தாங்க, இது வந்து ரெண்டுமே ஒரே நேரத்தில் விட்டாலும் விடுவான். இல்லைனா இது வந்து ஃபஸ்ட்டு இந்த ஸ்கார் கன் ஸ்கின் விடுவான், அடுத்தது தான் அந்த கன் ஸ்கின் விடுவான். இது அந்தளவுக்கு நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது, ஆனால் இது வந்து சூப்பராக செஞ்சுருக்கானுங்க. கில்லிங் எஃபெக்ட்டு எல்லாமே சூப்பராக செஞ்சுருக்கான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் மேலும் வீடியோலாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை எப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பட்டனை ஆன் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.